மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகரம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. 7 நாட்டு சனியில் சனி பகவான் வெச்சு செஞ்சார். எல்லா விதத்துலையும் நான் கஷ்டப்பட்டுட்டேன். குடும்பத்தில் கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேரு, அவ சொல்லுக்கு ஆளான. நான் என்னமோ இவ்வளோன்னு தாங்க செஞ்சேன். தப்பு அப்படின்னு தெரியாமல் செஞ்சுட்டு அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு எவ்வளோ பேர் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க. குழந்தைங்களாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா முதல்ல தேரில் இந்த எண்ணெய் தெருவில் கூட்டிட்டு விட்டதே என் பிள்ளைங்க தான். அப்படின்ற மாதிரி மகரம் எல்லா விதத்துலையும் எல்லாத்தையும் இழந்தாங்க. 100 மகரம் அப்படின்னா 90 மகரம் கஷ்டப்பட்டாங்க. 10 மகர ராசி அன்பர்கள் தப்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா தசை நல்லா இருக்கவங்க எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மகரம். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம். அப்படி இருக்க மகராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, தனஸ்தானத்தில் ராகு, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகு. குடும்பத்தில் பெருசாக அந்யோன்யம் அன்பு அப்படின்லாம் இருக்காது. அப்படி அன்பு வருது அப்படின்னா கூட ஆதாயம் கருதி இருக்கும், அது இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆக குடும்பத்தில் காசு நடமாட்டோம் அப்படின்றது நிறைய இருக்குங்க. அன்பு இருக்கணுன்றதில்ல, நல்ல காசு இருக்குது அப்படின்னா கூட ஏதோ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா நிறைய பேர் வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குமா. சரி, அதுக்கடுத்து 3ஆம் பாவத்தில் சனி. சனி பகவான் சகாய சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்து உங்களை வறுத்தெடுத்த சனி பகவான் இப்போ சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சகாயம் ஹெல்ப் அப்படின்றது செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? இது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்கார். என்னுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், என்னுடைய ஆற்றல் அப்படின்றது மேலோங்கும், திறமை அப்படின்றது மேலோங்கும், வேகம் இதெல்லாம் மேலோங்கி நான் பயங்கரமாக தீவிரமாக முயற்சி பண்ணுவேன். முயற்சி பண்ணுறதுனால நான் சக்ஸஸ் அப்படின்றத அடைவேன். சூப்பரான விஷயம் இல்லைங்களா? ஆனால் நமக்கு வயது கம்மியானவங்க கிட்ட வாக்குவாதம் அப்படின்றத வச்சுக்கூடாது. முக்கியமாக உங்கள் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, கத்துறது, இரிட்டேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இது எதுவுமே கூடாது. பிடிக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க, பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துருங்க. எளிமையான விஷயம் சரிங்களா? 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும். அப்போ புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது வரப்போகுது. அப்பானால ஒரு ஆதாயம், தாய் மாமனால் ஒரு ஆதாயம், மாமனார்னால ஒரு ஆதாயம். இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா செலக்டும் ஆகிட்டோம். இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். போஸ்டிங்கே போடலைங்க. நிறைய பேருக்கு போஸ்டிங் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமில் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் ப்ளஸ். அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னும் போது குழந்தைங்கள நல்ல கம்ஃபர்ட்டாக நம்ம வளர்க்கக்கூடிய அமைப்பு.